ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து நார்மல் கான்வர்சேஷனுக்கு இல்லாமல் நம்ம பொலைட்டாக பேசணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நியூஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஷால் பி அப்படின்றது ஒன் ஆஃப் த பிக் கான்செப்ட் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஷால் அப்படின்றது நான் பார்த்தீங்களன்னா ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப். ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாடல் வெர்ப் அப்படின்னா நான் பார்த்தீங்களன்னா கேன். ஓகேங்களா? கேன், குட், மே, மைட், இந்த ஷால், ஷுட், ஓகேங்களா, வில், வுட். இது எல்லாமே மாடல் வெர்ப். ஓகேங்களா? மாடல் வெர்ப் எப்போவுமே எதை சேர்ந்து வரும்னு பார்த்தீங்களன்னா V1 வெர்பை தான் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம நார்மல் ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும், நான் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? மாடல் வெர்ப்ஸ் எல்லாமே எதை சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா V1 வெர்பை மட்டும்தான் சேர்ந்து வரும். ஓகேங்களா? அது பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே V1 வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஷால் பி அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா we use it for a formal conversation. ஓகேங்களா? இந்த ஷால் பி நம்ம ஃபார்மல் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார்மல் கான்வர்சேஷன் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளோட வயசில் பெரியவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது இந்த ஷால் பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் பொலைட் கான்வர்சேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷால் பி ஈக்குவல் டு வில் பி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷால் பிக்கு பதிலாக நம்ம வில் பி யூஸ் பண்ணிக்கலாம், வில் பிக்கு பதிலாக நம்ம ஷால் பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். வில் பி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எந்த டென்ஸில் படிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இதை பற்றி ஒரு நாலேஜ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? வில் பி அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம ஒரு டென்ஸாக பார்க்காம, ஓகேங்களா, ஒரு ஜெரண்ட் சென்டென்ஸாக பார்த்தா மட்டும்தான் அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு மறக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஜெரண்ட் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் படிக்காமல் ஒரு ஜெரண்ட்டாக பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும், புது நாலேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு ஷால் பி, அடுத்தது ஜெரண்ட். ஓகேங்களா? இந்த ஜெரண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது. ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்பை தான் நம்ம ஜெரண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு ஷால் பி, அடுத்தது நவுன். ஓகேங்களா? மூணாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷால் பி வரணும், சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஷால் பி, அடுத்தது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது, சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ். இப்போ நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா அங்கே அந்த சோகமாக இருக்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? சேட், அதுதான் அட்ஜெக்டிவ். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அட்ஜெக்டிவ் அப்படின்றது உங்கள் லைஃப்லாம் மறக்காது. அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் பி ப்ளஸ் ஜெரண்ட். ஓகேங்களா? இது நீங்கள் ஜெரண்ட்டாக போடாமல், ஓகேங்களா, இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஷால் பிக்கு பதிலாக நான் வில் பி போடுவோம், சப்ஜெக்ட் வரணும் ப்ளஸ் ஷால் பி. ஓகேங்களா? ப்ளஸ் ஜெரண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சேம் அதை தான் நம்ம இங்கே ஜெரண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜெரண்ட்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் ஜெரண்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். நான் இன்னைக்கு இரவு, ஓகேங்களா, நான் இன்று இரவு 8 மணிக்கு படித்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா? சேம் இதே நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் சொல்லலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் டைட்டிலே கொடுத்துருக்கேன், ஷால் பி ஈக்குவல் டு வில் பி. ஓகேங்களா? ஐ ஷால் பி ஸ்டடிங் அட் 8 PM. ஓகேங்களா? நான் இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு படிச்சுக்கின்னு இருப்பேன். சேம் அந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரெண்டாவது பாருங்கள், நான் பேருந்து நிலையத்தில் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்யூச்சரை தான் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வில் போடலாம். வில் நம்ம காமன் கான்வர்சேஷன். ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக பேசுவோம் பார்த்தீங்களா? இப்போ எங்கள் ஊர் சைடு நாங்கள் ஒரு வேர்ட் பேசுகிறோம் அப்படின்னா அது எல்லாருமே பேசுவோம். சேம் அந்த மாதிரி டோனில் வில் பி எடுத்துக்கலாம். அதாவது வில் பி எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் ஷால் பி பொலைட் கான்வர்சேஷன். ஓகேங்களா? ஃபார்மல் கான்வர்சேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஷால் பி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஷால் பியோட யூசேஜ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஐ ஷால் பி வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டிருப்பேன். ஃபார் யூ அப்படின்னா உனக்காக, அட் த பஸ் ஸ்டாப். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் நம்ம சொல்லும் பொழுது அங்கே அட் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எதுக்கு அட் டு வருது? நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்.
ஐ ஷால் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த பஸ் ஸ்டாப். ஓகேங்களா. ஸோ அட் வந்து டைமிங் முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ப்ளேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிற இடத்துல வந்து அட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது மறக்கக்கூடாது. 3வது பாருங்கள், நாளை மாலை என் நண்பரை சந்தித்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து நாளைக்கு சாயந்தரம் என்னுடைய ஃப்ரெண்டை நான் வந்து மீட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ கொண்டிருப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கொண்டுன்னு வந்தாலே வந்து அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸாக பார்க்காம ஒரு ஜெரண்ட்டாக பார்த்தீங்களானா தான் அந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்து அது வந்து வெர்பு கிடையாது, ஜெரண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜெரண்ட்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளை மாலை என் நண்பரை நான் சந்தித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா ஐ ஷால் பி மீட்டிங். ஓகேங்களா. ஸோ நான் சந்தித்து கொண்டிருப்பேன் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பரை நான் சந்தித்து கொண்டிருப்பேன் டுமாரோ ஈவினிங் அப்படின்றப்போ நாளை மாலை நான் என்னுடைய நண்பனை சந்தித்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஸோ 4வது பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். தமிழில் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த வாரம். ஓகேங்களா. அடுத்த வாரம் நான் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்களா நான் தமிழில் நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் நேற்றுக்கு வந்து மெட்ராஸுக்கு போயின்னு இருப்பேன். ஓகேங்களா. ஸோ சென்னைக்கு நான் போய் கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ பயணம் செய்து கொண்டிருப்பேன். இது எல்லாமே வந்து நம்ம தமிழில் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதை வந்து யாருக்கிட்ட சொல்கிறேன்னு அதுதான் முக்கியம். ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து மெட்ராஸுக்கு வந்து போயின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து நான் வந்து என்னோடய மேனேஜர்கிட்ட சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து வில் யூஸ் பண்ணோம்னா அது காமனாக தெரியும். ஸோ கொஞ்சம் ஷால் பி நம்ம பேசும்பொழுது அது கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை தந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஐ ஷால் பி ட்ராவலிங் அப்படின்னா நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன். டு சென்னை அப்படின்னா சென்னைக்கு. நெக்ஸ்ட் வீக்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடுத்த வாரம். ஐ ஷால் பி ட்ராவலிங் டு சென்னை நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஸோ 5வது பாருங்கள். 5வது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ வரும்பொழுது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். வென் அப்படின்றது வந்து கன்ஜெக்ஷன். ஓகேங்களா. நீ வரும்பொழுது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது எப்படி கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணும்பொழுது அதை ஜாயின் பண்ணி ஆகணும். அதை ஜாயின் பண்ணதுக்கு நம்ம கம்பல்சரி கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரெகுலர் யூஸ் தெரியும், நான் நியூ யூஸ்க்காக சொல்கிறேன். ஸோ நியூ யூஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நீ வரும்பொழுது. ஓகேங்களா. அது ஒரு சென்டென்ஸ். நான் தூங்கிக் கொண்டிருப்பேன் அது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐ ஷால் பி ஸ்லீப்பிங் அப்படின்னா நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். வென் யூ அரைவ். ஓகேங்களா. வென் யூ அரைவ் அப்படின்னா வென்னுன்னா நமக்கு தெரியும் பொழுது நம்ம சொல்லிக்கலாம். யூ அரைவ் அப்படின்னா நீ வரும். ஓகேங்களா. ஸோ நீ வர்றது அப்படின்றது வந்து யூ அரைவ். வென் அப்படி சேர்க்கும் பொழுது நீ வரும் பொழுது நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜெரண்ட் வச்சு ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவுன் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது 2வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நவுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நவுனுக்குள்ளே தான் கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ அந்த கவுண்டபிள் நவுனுக்கு தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து ஆப் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆன் ஆப்பிள் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் உள்ளே கொண்டு வரோம். நம்மக்கிட்ட வந்து 3 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா. ஆன் நெக்ஸ்ட் வந்து அதாவது டெஃபினட் ஆர்டிக்கல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் ஆர்டிக்கல் உள்ளே கொண்டு வந்தாங்க. நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராக இருப்பேன். ஐ ஷால் பி அ டீச்சர் இன் த ஃப்யூச்சர். ஓகேங்களா. ஸோ நான் வந்து எதிர்காலத்தில் ஒரு டீச்சராக இருப்பேன். அப்போ டீச்சர்ன்றது வந்து ஒரு நவுன் தான். ஓகேங்களா. அது ஒரு பெயர்ச்சொல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2வது பாருங்கள். ஒரு நாள் நாங்கள் பொறியாளர்களாக இருப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக இருப்பேன். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி நான் இருப்பேன் அப்படின்றது. ஏன்னா வில்லுனாவே வந்து கம்பல்சரி. ஓகேங்களா. சேம் அதோட ஈக்குவல்ன்றதுனால இதுவும் கம்பல்சரியாக வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒரு இன்ஜினியராக இருப்போம். ஓகேங்களா. ஏன்னா இப்போது இன்ஜினியர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நாங்களாம் ஒரு இன்ஜினியர் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அது கம்பல்சரி நடக்கக்கூடிய ஒன்று. அந்த இடத்துல வந்து கம்பல்சரி நம்ம இந்த ஷால் பி யூஸ் பண்ணிக்கலாம், வில் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வில் பி இந்த இடத்துல போடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தயக்கமே வரக்கூடாது. வில் பி போடலாம். ஆனால் வில் பி போட்டிங்களன்னா அது வந்து காமன் கான்வர்சேஷன். ஓகேங்களா. ஸோ ஷால் பி யூஸ் பண்ணும்போது அது பொலைட் கான்வர்சேஷனாக மாறும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். வி ஷால் பி இன்ஜினியர். ஓகேங்களா. வி ஷால் பி இன்ஜினியர்
இன்ஜினியர் ஒன் டே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து நாங்கள் எல்லாமே வந்து இன்ஜினியர்களாக இருப்போம். ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் வந்து இன்ஜினியராக ஆகிடுவோம். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மூணாவது பாருங்கள், நாங்கள் என்றென்றும் நண்பர்களாக இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லாமல் நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு டாக்டராக தான் இருப்போம், நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு போலீஸாக தான் இருப்போம். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. வி ஷால் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஃபார் எவர் அப்படின்னா என்றென்றும். ஓகேங்களா. நாங்கள் என்றென்றும் நண்பர்களாக இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நண்பர்கள் அப்படின்றது வந்து நவுன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா பார்க்கணும். ஸோ நண்பர்கள் அப்படின்றது வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட், 2 ஃப்ரெண்ட், 3 ஃப்ரெண்ட் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூரலில் தந்திருக்கேன். ப்ளூரலில் வரும்பொழுது நம்ம இங்கே வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு நண்பனாக இருப்பேன் அப்படின்னா அங்கே வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏ ஃப்ரெண்ட் அதுமாரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒன் ஃப்ரெண்ட் நம்ம போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒன் அப்படின்றது வந்து அது எலிமெண்ட்ரி லெவலோடு முடிச்சிடணும். நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் போகும்பொழுது அங்கே வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 4வது பாருங்கள், எதிர்காலத்தில் நாங்கள் மருத்துவராக இருப்போம். ஓகேங்களா. அதாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வந்து டாக்டராக இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் வந்து நம்மளாம் நார்மல் கான்வர்சேஷனில் சின்ன வயசுலேருந்தே கம்பல்சரி பேசி பழகியிருப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த சூட்டபிளான எக்ஸாம்பிளோட லிங்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், வி ஷால் பி டாக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ப்ளூரலில் தான் தந்திருக்கேன். இதுவும் வந்து அப்போ இங்கே நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நவுன் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிக்கல் வரும். ஃபஸ்ட் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வி ஷால் பி டாக்டர்ஸ் இன் த ஃபியூச்சர். அதாவது வந்து நாங்கள் எதிர்காலத்தில் மருத்துவராக இருப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ளூரலில் சொல்லும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ண தேவையில்லை. 5வது பாருங்கள், எதிர்காலத்தில் நாங்கள் சிறந்த பாடகராக இருப்போம். ஓகேங்களா. ஸோ நான் எதுக்கு எல்லா எக்ஸாம்பிளையும் எதிர்காலம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வில்லுக்கு பதிலாக நீங்கள் ஷால் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோடய ஆம்பிஷன். ஏன்னா நம்ம வந்து கான்வர்சேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வார்த்தையால் வந்து வாழ்க்கை இழந்தவங்களை வந்து நிறைய பேருன்னு சொல்லுவாங்க. சேம் அந்த மாதிரி எதிர்காலம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொலைட்டாக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஏ டீச்சராக வந்து நான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பொலைட்டாக நம்ம நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம ரெஸ்பெக்ட் வந்து கம்பல்சரி. ஒருத்தர்கிட்ட இல்லைனா இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக தேடி வரும். ஸோ ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம கான்வர்சேஷன் வந்து எந்தளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆகுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பொலைட்டாக இருங்க. வி ஷால் பி கிரேட் சிங்கர் இன் த ஃப்யூச்சர். ஓகேங்களா. ஸோ அதாவது எதிர்காலத்தில் வந்து நாங்கள் வந்து சிறந்த பாடல்களாக இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நவுன் வச்சு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் வச்சு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ 10 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பிக் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஷால் பி அப்படின்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணேன். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை சொல்கிறது தான் வந்து பீவப்ஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து சப்ஜெக்ட் வந்து சோகமாக இருக்கா, ஓகேங்களா, டயர்டாக இருக்கா, கொஞ்சம் பதட்டமாக இருக்கா, ஓகேங்களா, சேம் அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். சேம் அதை தான் வந்து அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ போனால் நான் சோகமாக இருப்பேன். ஓகேங்களா. ஐ ஷால் பி சேட். ஓகேங்களா. நான் சோகமாக இருப்பேன். இஃப் யூ லீவ். ஓகேங்களா. ஸோ நீ போனால் நான் சோகமாக இருப்பேன். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இங்கே இஃப்ன்றது வந்து இங்கே 2 மெயின் கிளாஸ், அதாவது 2 மெயின் கிளாஸ் சொல்லலாம், 2 சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுவும் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து இஃப்ன்ற கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 2வது பாருங்கள், இன்று மாலை நான் பிஸியாக இருப்பேன். ஓகேங்களா. அதாவது வந்து இன்றைக்கி சாயந்தரம் நான் வந்து பிஸியாக இருப்பேன். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கேலண்டர் வந்து பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு எந்த ஒரு கால் பண்ணாத, நான் வந்து பிஸியாக இருப்பேன். அதாவது வந்து ஒரு கான்வர்சேஷனில் எங்கேஜ் ஆக போகிறேன். அதனால் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ முன்னாடியே ஒரு எஸ்கலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. சேம் அந்த ஸ்னாரியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா. நான் இன்று மாலை, ஓகேங்களா, நான் பிஸியாக இருப்பேன் அப்படின்னா ஐ ஷால் பி பிஸி. ஓகேங்களா. ஐ ஷால் பி பிஸி அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஐ ஷால் பி பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருப்பேன். எப்போது, திஸ் ஈவினிங் அப்படின்னா இன்றைக்கி
சாயந்தரம் ஓகேங்களா. ஸோ இன்று மாலை நான் பிஸியாக இருப்பேன் ஓகேங்களா. இந்த அட்ஜெக்டிவ் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் தான். நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறேன் அதெல்லாமே வந்து அட்வர்பாக மாறிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்டேட்டஸை சொல்லும் பொழுது அது வந்து நம்மளை பற்றியே சொல்லும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து சோகமாக இருக்கேன், நான் டயர்டாக இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. அட்வர்ப் தனி, அது வந்து வெர்பை பற்றி தான் சொல்லும், இது வந்து சப்ஜெக்ட் பற்றி தான் சொல்லும் ஓகேங்களா. ஸோ அட்வர்ப் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மூணாவது பாருங்கள், நான் 5 நிமிடங்களில் தயாராக இருப்பேன் ஓகேங்களா. அதாவது வந்து ஸோ வெயிட் பண்ணு, நான் 5 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுவேன் சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நானும் என் நண்பனும் வந்து நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போனோம். ஸோ அவன் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் நான் ரெடி ஆகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம வில் பி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம வந்து காமன் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மேனேஜர் வந்து வெயிட் பண்ணுறாரு, சரி வாடா தம்பி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். ஸோ அங்கே நான் என்ன சொல்ல முடியும், ஷால் பி வச்சு சொன்னோம்னா கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். ஐ ஷால் பி ரெடி இன் 5 minutes ஓகேங்களா. ஸோ ஐ ஷால் பி ரெடி இன் 5 minutes ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் 5 நிமிஷத்தில் வந்து நான் தயாராகிடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லலாம். 4வது பாருங்கள், உங்களுடன் சேர நான் மகிழ்ச்சி அடைவேன் ஓகேங்களா. ஸோ உங்களோட சேர அப்படின்றது நான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடன் சேர்ந்து வருவதற்கு நான் வந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த மாதிரி சென்டென்ஸும் சொல்லலாம். நம்ம சென்டென்ஸ் எப்படின்னா, ஸோ உங்களுடன் சேர்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2 டீமாக இருக்கும் ஸ்கூலில் ஓகேங்களா. ஸ்கூலில் வந்து 2 டீம், ஏ டீம் பி டீம் 2 இருக்குது. ஸோ அதில் ஏ டீமில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப நாள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஸ்ட்ரகிள் ஆகினே இருக்கான். ஸோ அவன் வந்து பி டீமோடு ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றான் ஓகேங்களா. ஸோ அவன் வந்து சொல்கிறான், உங்கள் டீமோடு நான் சேரத்துக்கு வந்து சந்தோஷப்படுறேன். சேம் அந்த கான்வர்சேஷன் தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஐ ஷால் பி ஹாப்பி டு ஜாயின் யூ ஓகேங்களா. ஸோ நான் டீம்னு சொன்னேன், நான் உங்களோட சேரத்துக்கு வந்து நான் சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல வந்து ஐ ஷால் பி ஹாப்பி டு ஜாயின் யூ ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ 5வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தேர்வின் பொழுது மாணவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து எக்ஸாம் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் அப்போது எக்ஸாம் எழுதும்போது ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ சைலண்ட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்கும் பொழுதும் சரி, ஸோ ஒரு கான்வர்சேஷனில் எங்கேஜ் ஆகும் பொழுதும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ணால் மட்டும்தான் ஒரு கான்வர்சேஷன் வந்து கண்டினியூவாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்று வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். நான் ஸ்பீக்கிங்க்கான எல்லா ட்ரிக்ஸ் ஓகேங்களா, ட்ரிக்ஸு டிப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. த ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவர்கள், ஷால் பி சைலண்ட் அப்படின்னா மாணவர்கள் வந்து சைலண்ட்டாக இருப்பார்கள். டியூரிங் த எக்ஸாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம் அப்போது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் அப்போது மாணவர்கள் எல்லாமே வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா கற்றுனா அங்கே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது எக்ஸாம் அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் புரிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஷால் பி ஈக்குவல் டு வில் பி, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மறக்கவே கூடாது. ஷால் அப்படின்றது வந்து இன்னொன்று இடத்துல யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஷால் வந்து தனி, ஷால் பி அப்படின்றது வந்து தனி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஷால் பி அப்படின்னு வந்து தானே வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஷால் பி வந்து ஜெரண்ட் கூட ஆக்ட் ஆகும், அடுத்தது வந்து ஒரு நவுன் கூட ஆக்ட் ஆகும், அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த 3 கூட வந்து ப்ளே ஆகும் பொழுது எப்படி எல்லாமே வந்து ஒரு தமிழ் மீனிங்கில் ஸோ ஷால் பி நம்ம எப்படி வச்சு பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ எதுக்கு நான் இதை மல்டிபிள் டைம் சொல்கிறேன் அப்படின்னா, ஷால் பி கான்செப்ட் வந்து ஒரு பொலைட் கான்வர்சேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான் ஓகேங்களா. அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான் அப்படின்றது வந்து அங்கே வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. 2வது பாருங்கள், அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஜெரண்ட்டாக ஆக்ட் ஆகுது. 3வது பாருங்கள், அவன் சோம்பேறியாக இருப்பான், இது வந்து அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து ஷால் பி வந்து எப்படி வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கம்பல்சரி ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் நான் உங்களை வந்து எப்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணால் உங்களை வந்து ஈஸியாக வந்து பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்பும் தர முடியும், ட்ரிக்ஸும் தர முடியும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், அதாவது வந்து உங்கள் ஃப்ளூயன்சி பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நியூஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் வியூஸ் எல்லாமே வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களால வந்து அவங்களோட லாங்குவேஜை வந்து ஈஸியாக பேச முடியும். அதே போல் வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச்.